வணக்கம். இந்த வீடியோல நம்ம போன வீடியோக்கள்ல பார்த்த ஐடென்டிட்டி, பைண்டிங், மியூட்டபிலிட்டி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிகலா புரோகிராமோட பார்க்க போறோம். நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல நார்மலா பைத்தான இன்ஸ்டால் பண்ணிட்டு, பைத்தான் அப்படிங்கிற கமாண்ட டைப் பண்ணிட்டு, டெர்மினல்ல அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, யூசுவலா இப்படி தான் இருக்கும். பட் இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்றதும் சரி, அது குடுக்குற அவுட்புட்டும் சரி, இல்ல நம்ம ஏதாவது லைன்ஸ் ஆஃப் கோட அப்படியே இங்க டெர்மினல்ல டைப் பண்ணி என்டர் அழுத்துனா அவுட்புட் வரும் இல்லையா? அந்த அவுட்புட்டும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே கலர்ல இருக்கு. ஒண்ணுலருந்து இன்னொன்ன ஈஸியா டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாத மாரி இருக்கு. இதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபைதான் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அத யூஸ் பண்ண போறேன். இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோட் எல்லாமே அழகா கலர்ஃபுல்லா ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் என்ன, ஃபங்ஷன்ஸ் என்ன, நார்மலா பிரிண்ட் மாரியான ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வர அவுட்புட்டுக்கும், நம்ம டெர்மினல்ல டைரக்ட்டா டைப் பண்ணி, அதுக்கு ரிட்டர்ன் வர வேல்யூவ ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணப்படுறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி இது அழகா காட்டும். அவுட்புட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவுட் அப்படின்னு ஃப்ரண்ட்ல ஒரு ஹிண்ட் ஆட் பண்ணி கூட காட்டும். ஸோ இது இன்னும் கிளியரா இருக்கும் அப்படிங்கிறனால, நான் இந்த வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இங்க யூஸ் பண்ண போறேன். இது ஃபங்ஷனலா எந்த விதத்திலயாவது வித்தியாசப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு அருமையான ஃபீச்சர் தான். இப்போ நம்ம டாபிக் குள்ள போலாம். இங்க நீங்க ஸ்க்ரீன்ல லெஃப்ட் சைட்ல பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைத்தான் டெர்மினல். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் போர்ட் இருக்கு. இங்க நம்ம நம்மளுடைய ப்ராசஸ் ஸ்டாக்க விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். A = 5 அப்படின்னு நம்ம ஒரு பைண்டிங் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, கம்ப்யூட்டரோட மெமரியில ஒரு பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டு, அதுக்குள்ள 5 அப்படிங்கிற டேட்டா ஸ்டோர் பண்ணப்படும். A அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் குடுக்கப்படும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம் நம்ம. இப்போ ஐடென்டிட்டி ஆஃப் 5 என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஏதோ ஒரு பெரிய நம்பர் வருது. இதுதான் கம்ப்யூட்டரோட மெமரியில 5 அப்படிங்கிற டேட்டா எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஃபுல் நம்பர் இங்க எழுதுறதுக்கு பதிலா இதுக்கு மேல நான் சும்மா கடைசி 3 டிஜிட்டா இருக்கிற 760 அப்படிங்கிறத மட்டும் எழுதிடுறேன். இப்போ b = 5 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, நார்மலா சி மாதிரியான லாங்குவேஜ்ல bன்னு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணப்பட்டு, அதுல போயிட்டு 5 அப்படிங்கிற நம்பர் ஸ்டோர் பண்ணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஆனா, பைத்தான்ல அப்படி நடக்காது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இப்ப நம்ம பார்க்கலாம். b யோட ஐடென்டிட்டி என்னன்னு செக் பண்ணி பாருங்களேன். எக்ஸாக்ட்டா அதே நம்பர் வருது பாருங்க. அப்பன்னா என்ன அர்த்தம் இதுக்கு? ஏற்கனவே கம்ப்யூட்டர்ல 5 அப்படிங்கிற டேட்டா மெமரியில எங்க இருக்கோ, அதே இடத்துக்கு தான் நம்ம புதுசா கிரியேட் பண்ண bயும் பாயிண்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பின்னாடி 2 காரணம் இருக்கு. 1 இன்டிஜர் டேட்டா டைப் எல்லாமே இம்யூட்டபிள். அதாவது இங்க இருக்கிற இந்த 5 மாறவே போறதில்ல. அதனால கம்ப்யூட்டர் தைரியமா அதே 5க்கு பாயிண்ட் பண்ணுது. ஏன்னா, நம்ம திருப்பி b = 6 அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ அதோட ஐடென்டிட்டி செக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். ஏன்னா, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த B அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துக்கு பாயிண்ட் பண்ணப்படும். ஏன்னா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற டேட்டா இருக்கும். அது கம்ப்யூட்டர்ல வேற ஒரு இடத்துல 792 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு B பாயிண்ட் பண்ணப்பட்டுருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி மாரியான லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேரியபிளுக்கு தான் அட்ரஸ் செக் பண்ண முடியும். இங்க அப்படி கிடையாது. எதுக்கு வேணாலும் நீங்க வந்து அட்ரஸ் செக் பண்ணலாம். நீங்க ஐடென்டிட்டி ஆஃப் 5 அப்படின்னு குடுங்களேன். 760 அப்படிங்கிற நம்பர் வருது பாருங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்படுது கம்ப்யூட்டர்ல. அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்பட்டு, ஸ்டோர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஏஓ, பிஓ, எக்ஸோ, ஒய்யோ என்ன பேர் வேணாலும் குடுக்கப்படுது. ஆனா சிலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணப்பட்டு, அந்த வேரியபிளுக்குள்ள போயிட்டு அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணப்பட்டதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதே மாரி இன்டிஜர் மாரியே இம்யூட்டபிளா இருக்கிற ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி, அதுக்கு எஸ் அப்படின்னு நான் ஒரு பைண்டிங் குடுத்துட்டேன். இதில போயிட்டு நம்ம இப்போ எஸ் ஆஃப் 0 என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஏ அப்படின்றது இருக்கு. இப்போ அந்த எஸ் ஆஃப் 0வ ஏதாவது ஒரு விதத்தில நம்மளால மாத்த முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மால் ஏக்கு பதிலா நான் கேப்பிட்டல் ஏ ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. உடனே எரர் த்ரோ பண்ணிடுச்சு பாருங்க. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ட எந்த விதத்திலயும் மாத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இதுதான். ஆனா, எஸ் அப்படிங்கிறத டோட்டலா நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நான் டிஇஎஃப் அப்படிங்கிற புது டேட்டாவ எடுத்துட்டு போய் எஸ்ல போட்டேன் அப்படின்னா, எஸ் இனிமே ஏபிசிக்கு பாயிண்ட் பண்ணாம டிஇஎஃப் அப்படின்னு ஒரு டேட்டா கிரியேட் பண்ணப்பட்டு, அதுக்கு பாயிண்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது மியூட்டபிள் டேட்டா டைப்பான லிஸ்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் சிம்பிளா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல 1, 2, 3ன்னு 3 டேட்டாவ ஸ்டோர் பண்ணிடுறேன். இதோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டான 1, 2, 3 அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 048ன்னு முடிகிற ஒரு அட்ரஸில் இருக்குது. அடுத்தது இந்த லிஸ்ட்டை நான் ரீஅசைன் பண்ண போகிறேன். இப்போ இதில் 4, 5, 6ன்னு வேறு டேட்டா கொடுக்குறேன். இப்போ இதோட ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேறையாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4, 5, 6ன்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு அது 5, 7, 6ன்னு முடிகிற ஒரு அட்ரஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது இதுக்கு பாயிண்ட் பண்ணப்படுது. இனிமேல் இது தேவையில்லை. ஸோ
மியூட்டபிளோ, இம்யூட்டபிளோ என்ன டேட்டா டைப்பா இருந்தாலும், எப்போ நம்ம அசைன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரைட் சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கோ, அந்த ஐடென்டிட்டி தான் போயிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த நேமோட பைண்ட் பண்ணப்படுது. இப்போ ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள இருக்கிற ஒரே ஒரு டேட்டாவ மட்டும் போய் மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணும்போது எரர் வந்துச்சு. லிஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் மெயின் ஸ்டாக் ஃப்ரேம்ல தான் இருக்கிறேன். இங்க லோக்கலா இருக்கிற இந்த டேட்டாவ தான் நான் மாடிஃபை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ எல் ஆஃப் 2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 6ஆ இருக்கு. இந்த 6 அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் நம்ம. எல் ஆஃப் 2 ஈக்குவல் டூ 60 அப்படின்னு நான் இப்போ மாடிஃபை பண்றேன். இப்போ லிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆயிருக்கு. அடுத்ததா இதே ஐடென்டிட்டிய செக் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா அதே 576 தான் இருக்கு. அதாவது முன்னாடி லிஸ்ட் கம்ப்யூட்டர்ல எங்க இருந்துச்சோ, அதே இடத்துல போயிட்டு முன்னாடி 6 இருந்த இடத்துக்கு இப்போ 60 இருக்க போகுது. எல்லாம் கரெக்ட்டா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். லிஸ்ட் மாடிஃபை ஆகுது ஓகே. 4, 5, 6 அப்படிங்கிற டேட்டா இருந்த இடத்துல இப்போ 4, 5, 60 அப்படிங்கிற டேட்டா போய் இருக்கு. லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அதனால இது நடக்குது. ஆனா கொஞ்சம் நீங்க டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற டேட்டாவ பாருங்க. 4, 5, 6 தானே இருந்துச்சு. 6ங்கிறது ஒரு இன்டிஜர். இன்டிஜர்ஸ் இம்யூட்டபிள் தானே. அந்த 6ஐ இப்ப நான் 60யா மாடிஃபை பண்ணும்போது, மெமரியில 6 எங்க இருந்துச்சோ, அதே இடத்துல தானே இப்ப 60 போய் உட்கார்ற மாரி இருக்கு. அப்பன்னா நம்ம முன்னாடி பார்த்த இம்யூட்டபிலிட்டி கொஞ்சம் மாறுபடுற மாரி தெரியுதே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, இது அருமையான ஒரு தாட். அப்படியே அந்த தாட்ட ஹோல்ட் பண்ணுங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இத இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதிடுறேன். நம்ம என்னதான் லிஸ்ட்டை இந்த மாதிரி 4, 5, 6ன்னு உள்ள டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி எழுதினாலும் ஆக்சுவலி கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கெல்லாம் இது நடக்கிறது கிடையாது. லிஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6 அப்படிங்கிறது லிஸ்ட்டுக்குள்ளே நேராக ஸ்டோர் பண்ணப்படுறது கிடையாது. 4 அப்படிங்கிற ஒரு டேட்டா ஒரு இடத்துலையும் 5 அப்படிங்கிற ஒரு டேட்டா ஒரு இடத்துலையும் 6 அப்படிங்கிற டேட்டா ஒரு இடத்துலையும் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணப்பட்டு அதோடைய ஐடென்டிட்டிஸ் தான் வந்து இங்கே லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகுது. இது எப்படி நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஐடென்டிட்டி ஆஃப் லிஸ்ட் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். 960 அப்படின்னு இருக்கு. ஸோ இது 960 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். எல் ஆஃப் 2வை மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாமே. இது 696 அப்படின்னு இருக்கு. அதாவது இங்கே இருக்கிற இந்த மூணாவது இன்ஃபர்மேஷன் ஆனது பார்த்தீங்கன்னா 696 அப்படிங்கிற அட்ரஸில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நான் எல் ஆஃப் 2வை 60 அப்படின்னு மாடிஃபை பண்ணுறேன். இப்போ லிஸ்ட்டோட ஐடென்டிட்டி பாருங்க. அதே 960 தான் இருக்கு. ஆனா, உள்ள இருக்கிற அந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டோட ஐடென்டிட்டி என்னன்னு செக் பண்ணீங்க அப்படின்னா, 424ன்னு மாறிடுச்சு பாருங்க. முன்னாடி 696ன்னு இருந்துச்சு. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 அப்படிங்கிற டேட்டா 424 அப்படின்னு முடியிற ஒரு அட்ரஸ்ல கிரியேட் பண்ணப்பட்டு இந்த எல் ஆஃப் 2 ரீஅசைன் பண்ணப்படுது. இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அசைன்மென்ட் தான் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்ம முன்னாடி பார்த்த அதே ரூல் பெர்ஃபெக்ட்டா இங்கேயும் அப்ளிகபிள். எப்போ நம்ம ரீஅசைன் பண்ணப்பட்டாலும் புது ஐடென்டிட்டி கொடுக்கப்படுது. ஆனா இதுல புது ஐடென்டிட்டி யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லுக்கு கிடைக்கல. எல் ஆஃப் 2 அப்படின்னு 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த டேட்டாவுக்கு கிடைக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60யோட ஐடென்டிட்டி போயிட்டு கம்ப்யூட்டர்ல அந்த லிஸ்ட்ல இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணப்படுது. ஸோ எந்த விதத்துலயும் நம்ம முன்னாடி பார்த்த ரூல்ஸ் மாறவே இல்ல. இன்டிஜர் எங்க இருந்தாலும் மியூட்டபிள் கிடையாது, இம்மியூட்டபிள் தான். ஆனா அந்த வெளிய இருக்கிற லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மியூட்டபிள். அதாவது லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏபிசி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற தனித்தனி எலிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இதில இருக்கிற சிய மட்டும் நம்ம எடுத்துட்டு இதுக்கு பதிலா டி போடணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அது நம்மளால முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள். இப்போ இதுவே ஒரு லிஸ்ட்டை ஃபங்ஷன்ஸ்க்கெல்லாம் பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் உருவாக்கிக்கிறேன். இந்த மெயின் அப்படிங்கிற ஃபங்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த லிஸ்ட்டை ஃபங்க் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். அடுத்தது ஃபங்க் அப்படிங்கிற ஃபங்ஷனை கால் பண்ண போகிறேன். இதுக்கு எல் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு மாடிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஐடென்டிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். அதுவே அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கலாம். இதில் ரிசீவ் பண்ணப்படுற லிஸ்ட்டுக்கு எம் அப்படின்ற பேரை கொடுக்கலாம். உள்ளே வந்த உடனே அதோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது எம்ல இருக்கிற 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னவா இருந்தாலும் அந்த நம்பரை எடுத்து அது கூட கண்ணை மூடிட்டு நம்ம 2 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புது ஐடென்டிட்டியை செக் பண்ணலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இந்த அவுட்புட் வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். மெயின்ல இருக்கும்போது இந்த லிஸ்ட்டோட ஐடென்டிட்டி பாருங்க 600 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் 600 அப்படிங்கிற அட்ரஸ்ல மெயின்ல ஸ்டோர் பண்ணப்படுது. இதுதான் மெயின். இது ஃபங்க் அப்படிங்கிற ஃபங்ஷனோடைய ஃப்ரேம். இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிற டேட்டா லிஸ்ட்ல இருக்கு. இங்க நான் சிம்பிளிசிட்டிக்காக உள்ளேயே எழுதுறேன். பட் ஆக்சுவலி இங்கேயும் ரெஃபரன்சஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். இதுக்கு பேர் இங்க எல். அதுவே பார்த்தீங்கன்னா, அடுத்த லைன்ல ஃபங்ஷன் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்குள்ள நம்ம ஐடென்டிட்டி செக் பண்ணும்போது பாருங்க, அதே 600 அப்படிங்கிறது தான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எஃப் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ணப்படுற எம் அப்படிங்கிற பேர்லயும் அதே 600 அப்படிங்கிற ஐடென்டிட்டி தான் வச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண அதே எல் தான் இங்கேயும் பாஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான். இப்போ இங்க நம்ம போயிட்டு 3வதா இருக்கிற இந்த டேட்டாவ +2 பண்றோம். அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற 3க்கு பதிலா 5 அப்படிங்கிறது போயிட்டு இங்க பாயிண்ட் பண்ணப்படும். அதனால ஒரிஜினல் லிஸ்ட் மாடிஃபை பண்ணப்படுது. மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன்ல நம்ம ஆஃப்டர் அடிஷன் என்ன ஐடென்டிட்டி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றோம். இப்பவும் பாருங்க அதே ஐடென்டிட்டி தான் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெயின்ல வந்துட்டு நம்ம எல்லோட ஐடென்டிட்டிய பிரிண்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, அதே 600 அப்படிங்கிற அதே ஐடென்டிட்டி தான் இருக்கு. எல் பார்த்தீங்கன்னா, இப்போ மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ ஒரு ஃபங்ஷனுக்குள்ள ஃபங்ஷன் எத்தனை ஃபங்ஷன் கால் பண்ணாலும் சரி, நம்ம ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப்பை பாஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஒரிஜினல் டேட்டாவே நேரா மாடிஃபை ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு லிஸ்ட் ஏன் மியூட்டபிள், அது மியூட்டபிளா இருக்கிறதுனால என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். டாபிக்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்ஸோட மியூட்டபிலிட்டி பத்தி ஒரு விஷயத்த பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற டாபிக்க பார்க்கும்போது, ஒரு ஸ்ட்ரிங்க கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ரிங்ஸ் எப்படி அப்பர் கேஸா மாத்துறது, லோவர் கேஸா மாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருந்தோம். அதுக்கு வினோதமா இந்த மாரி ஒரு டாட் வச்சு ஒரு ஃபங்ஷன கால் பண்ணியிருந்தோம். ஏன் இந்த ஒரு வினோதமான சின்டாக்ஸ்? நம்ம ஒரு ஃபங்ஷன கால் பண்ணா அதுக்கு ஆர்குமென்ட்ட பிராக்கெட்ஸ்குள்ள தானே பாஸ் பண்ணுவோம். இது என்ன முன்னாடி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக். ஆனா இங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் தானே. அப்ப எப்படி இந்த ஏபிசி அப்படிங்கிறத எடுத்து நம்ம இப்படி அப்பர் கேஸா மாத்த முடிச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு பாருங்க. எஸ்ஸ பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஏபிசி அப்படிங்கிற அதே லோவர் கேஸ் லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா அப்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது கேப்பிட்டல் லெட்டரா மாறுன மாரி தெரியுது இல்லையா? ஆக்சுவலி கேப்பிட்டல் லெட்டரா இந்த எஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் எந்த விதத்திலயும் மாறல. இத நம்ம ஃபங்ஷன கால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் எஸ்ஸ பிரிண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் டாட் அப்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது, அப்பர் அப்படிங்கிற ஃபங்ஷன் இந்த ஏபிசிய எடுத்து இத அப்பர் கேஸா மாத்தி புதுசா ஒரு ஸ்ட்ரிங்க நமக்கு தருது. அதனால தான் இத எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த மாரி புதுசா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். யூ பாருங்க அப்பர் கேஸா இருக்கு. எஸ் பாருங்க இன்னமும் லோவர் கேஸா தான் இருக்கு. ஸோ நம்மளோட ரூல்ஸ் எந்த விதத்திலயும் எங்கேயும் மாடிஃபைலாம் ஆகல. இன்னமும் அதே மாரி தான் இருக்கு. ஸ்ட்ரிங்ஸ் இம்யூட்டபிள் தான். அதுக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை எப்படியும் நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. நம்ம வேணும்னா அதை வச்சு புதுசா ஒரு ஸ்ட்ரிங் வேணா கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும்னா அந்த பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா பதிலளிக்கிறேன். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை பத்தி வீடியோக்கள் கூடிய சீக்கிரத்துல பண்ணலாம்.